வஸ்திரங்களை கிழித்து போட்டு, அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. யாராவது தேவ தூஷணம் சொன்னால் அதை கேட்கிறவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வது யூத மார்க்கத்தாரின் வழக்கம். தேவனுக்கு விரோதமாக யாராவது தூஷணமான வார்த்தைகளை கூறினாலும், தேவனுக்கு விரோதமாக பாவமான காரியங்களை யாராவது செய்தாலும், அதை கேட்கிறவர்களும் பார்க்கிறவர்களுமாகிய யூதர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வார்கள். இந்த வழக்கத்தின் பிரகாரம் பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இயேசு தேவ தூஷணம் சொன்னதாக கூறுகிறான். இயேசு கிறிஸ்து தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்பது அவர் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டு. கிறிஸ்து நமக்காக பாவமானார். சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக தாம் தேவ தூஷணம் சொல்லுகிறவர் என்னும் குற்றச்சாட்டையும் இயேசு தம் மீது ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துவதற்கு சாட்சிகள் எதுவும் தேவையில்லை என்று பிரதான ஆசாரியன் கூறுகிறான். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டிருக்கும் வார்த்தையே அவரை குற்றப்படுத்துவதாக தீர்ப்பு கூறுகிறான். இயேசுவுக்கு சாதகமாக 1000 பேர் சாட்சி கூறினாலும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அதை அங்கீகரிக்க மாட்டார்கள். அவர்களுடைய மனச்சாட்சி இயேசுவுக்கு விரோதமாக கடினமாக இருக்கிறது. இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிவிட்டார்கள். இனிமேல் அவர்களுக்கு சாட்சி எதுவும் தேவைப்படவில்லை. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளே அவரை குற்றப்படுத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. நாம் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக விசாரிக்கப்படும் போது நமக்கு சாட்சிகள் எதுவும் தேவைப்படாது. நமது மனச்சாட்சியே நம்மை குறித்து சாட்சி பகரும். நாம் குற்றம் செய்தால் நமது மனச்சாட்சியை நம்மை குற்றப்படுத்திவிடும். மற்றவர்கள் நமக்கு விரோதமாக சாட்சி கூற வேண்டும் என்னும் அவசியமில்லை. தேவன் நம்முடைய நற்கிரியைகளையும் துர்க்கிரியைகளையும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். நமது மனச்சாட்சிக்கும் நமது கிரியைகளை பற்றி தெரியும்.